ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இதில் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். காம்பினேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே செலக்ட் ஃபார்ம்டுங்கிற வேர்டெலாம் இருக்கும். அதுவே பெர்முடேஷனில் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி வேர்டு இருக்கும். அப்புறம் நம்ம கேட்டில் அந்த ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, கேட்டு ப்ராப்ளம்ஸ் சயின்ஸில். அதில் ஆண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா அடிஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மீனிங் தான் காம்பினேஷனில். ஆனால் பெர்முடேஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆண்டுனா அடிஷன், ஆர்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தா 3C2 எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு 3 போடணும். 3 இருக்கிறதுனால குறைச்சிக்கிட்டே எழுதிட்டு வரணும். அது எத்தனை வரைக்கும் எழுதணும்னா, இந்த 2 இருக்கா, அப்போ மேலே மொத்தம் 2 நம்பர் தான் இருக்கணும், அது வரைக்கும் எழுதணும். ஸோ 3ல் ஆரம்பிக்கணும், 2 தான் இருக்கணும். ஸோ 3 × 2. அப்புறம் டிவைடில் 2 ஃபேக்டோரியல் 2 இருக்கா, அதனால 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், 2லேருந்து அன்டில் 1 வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ 2 × 1 is equal to 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3. அதுவே 3p2 பெர்முடேஷனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஆனால் இந்த டிவைடில் போட்டிருக்கோம் இல்லையா, அது கிடையாது. ஸோ 3 இருக்குங்கனால 3ல் ஆரம்பிக்கும், மொத்தம் 2 நம்பர் தான் இருக்கணும், ஏன்னா இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 3, நெக்ஸ்ட் நம்பர் 2, 3 × 2 is equal to 6. அவ்வளோதான், இதுதான் பேசிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. இதில் பாருங்கள், a box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. அதுலேருந்து 3 பால்ஸை தூக்குறாங்க. அந்த 3 பால்லாம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பிளாக்காக இருக்கணும்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது பெர்முடேஷனா இல்லைனா காம்பினேஷனானு. காம்பினேஷனை என்ன சொல்லியிருக்கோம், செலக்டு அப்படி இல்லைனா ஃபார்ம்டுங்கிற வேர்டு இருக்கும். இங்கே வந்துட்டு பாக்ஸ்குள்ளேருந்து எடுக்க போகிறோங்கிறதுனால அது வந்து ட்ரான்னு கொடுத்துருக்கு. ட்ரான் கொடுத்துருந்தாலும் அதோட மீனிங் என்ன, ஒரு பாக்ஸில் 9 பால் இருக்குது, அதுலேருந்து 3 பாலை எடுக்க போகிறோம், அப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து காம்பினேஷன். ஓகேவா, காம்பினேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதோடைய ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கண்டிஷன் பாருங்கள், மொத்தம் 3 பால் வேணுமா, ஆனால் அதில் ஒரு பால் கண்டிப்பாக பிளாக்காக இருக்கணுமா. ஸோ ஒரு பால் பிளாக்காக இருக்கணும், 2 பால் என்ன கலர் பாலாக வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக தான் அட்லீஸ்ட் ஒரு பால். ஸோ ஒருவேளை 2 பிளாக் பால் கூட இருக்கலாம், அப்படின்னா இன்னொரு கலர் பாலில் ஒன்று இருக்கலாம். அப்படி இல்லையா, 3மே பிளாக் கலர் பாலாக இருக்கலாம், இன்னொரு கலர் பாலில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ பிளாக் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால பிளாக்கை மட்டும் ஒரு இதாக எடுத்துக்கலாம். மீதி இருக்க 2 கலர் பாலையும் நம்ம சேர்த்து ஒரு இதாக எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ பிளாக் தான் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுனால நம்ம அங்கேருந்தே கண்டிஷன் எழுதி ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 3 பால்லேருந்து 1. ஓகேவா, ஸோ 3 பால்லேருந்து 1 காம்பினேஷனுங்கிறதுனால சி. அண்ட் இன்னும் 2 பால் வேணும்ல, அதே மொத்தம் மீதி எத்தனை இருக்குது, அந்த 3 கழிச்சா 6 இருக்குது. ஸோ மீதி 6லேருந்து 2. ஓகேவா, இப்படி இருக்கலாம். அப்படி இல்லையா, ஆர் இந்த பிளாக்லேயே 2 இருக்கலாம், அண்ட் மீதி இருக்கிறதுலேருந்து 1 இருக்கலாம். அப்படியும் இல்லையா, ஆர் பிளாக்லேயே 3 இருக்கலாம், மீதி இருக்கிறதுலேருந்து எதுவுமே இல்லாமையும் இருக்கலாம். இதுதான் கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம், 3C1 என்ன பண்ணுவோம், மொத்தமே 1 தான். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தான் மல்டிப்ளிகேஷன், ஸோ போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்க 6C2. 6C2னா 6, 2 இருக்கனால 2 நம்பர் வரணும். ஸோ 5. இந்த 2க்கு மட்டும் தான் டிவைடட், இன்னும் இதுக்கு மட்டும் தானே. ஸோ 2 ஃபேக்டோரியல் கீழே. ஸோ 2 × 1. மீதி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா அடுத்து 6 ஆரம்பிக்கு. நெக்ஸ்ட் இது இல்லையா, ஸோ 6னா என்ன சொல்லியிருக்கோம், ப்ளஸ் போட்டுக்கோமா. நெக்ஸ்ட் அடுத்தது ஆரம்பிக்கு 3C2. ஸோ மேலே 2 தான் வரணும். 3 × 2 கீழே 2 ஃபேக்டோரியல் 2 × 1. ஆண்டுனா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாமா. இது எழுதும்போது மட்டும் கரெக்டாக எதுக்கு எது வரும்னு மட்டும் பார்த்து போடுங்க, அவ்வளோதான். மறுபடியும் 6க்கு ப்ளஸ்ஸு 3C3. ஸோ மேலே 3 வரணும். 3 × 2 × 1 கீழே 3 ஃபேக்டோரியல் 3 × 2 × 1. ஆண்டுனா பெருக்கல். இந்த C0 இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன பெரிய நம்பர் இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை, 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து சுருக்க போகிறோம். 2 1 2 2 3 2 6. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே I3 15, 15 3 45 ப்ளஸ் 2 2 வெட்டிடலாமா. இப்போ இங்கே 3 தான் இருக்குது, 6 3 18 ப்ளஸ் இங்கே வந்து எல்லாமே கேன்சல் போயிடும். 3 2 1 இருக்கும், மேலே 3 2 1 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1. இப்போ இது கூட்டலாமா, 45 19 ரெண்டையும் கூட்டலாம். ஸோ 45 55 65 64 64 தான் ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், இன் ஹவு மெனி வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு லீடர் பி அரேஞ்சுடு. அரேஞ்சுடு இருக்குது அப்படின்னாலே நமக்கு டேரெக்டாக தெரியும் இது வந்து பெர்முடேஷன், காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஈஸி தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி மொத்தம் எத்தனை விதமான வேர்டிங்ஸை கண்டுபிடிக்க முடியும், அந்த அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6லேருந்து 6மே நம்ம யூஸ் பண்ணலாம், எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க மாதிரி இல்லை. ஸோ 6 பெர்முடேஷன், ஸோ 6 வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
6p6ங்கிறத போட்டுக்கலாம். அண்ட் டிவைடில் காம்பினேஷனுக்கு தான் டிவைட் பண்ணுவோம், பெர்முடேஷனுக்கு போட மாட்டோம். இங்கே ஏன் போட போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் லீடருங்கிற வேர்டில் பார்த்தா ஏதாவது எந்த ஒரு வேர்டுமே நம்ம இப்படி பார்க்கும்போது ஒரே எழுத்து 2 வாட்டி வந்துருந்துச்சுன்னா அதை டிவைடில் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 வாட்டி இருக்குது, வேறு எதுவுமே 2 வாட்டி இல்லை. ஸோ 2 வாட்டி இருந்ததுனால கீழே 2 ஃபேக்டோரியல் போடணும். அதே 3 வாட்டி இருந்தால் 3 ஃபேக்டோரியல் போடணும். ஓகேவா? அதனால இதை போட்டிருக்கோம். இப்போ 3p6 என்னது 6 × 5 × 4 × 3 × 2 × 1 அண்ட் 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1. ஸோ 2 1 2 வெட்டிடலாமா? மீதி இது எல்லாத்தையுமே பெருக்கணும். பெருக்கணும் என்ன ஆன்சர் வரும்? 4 3 12, 12 5 60, 60 6 360. 360 அதான் ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுலேயும் டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ணுறது பற்றி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அரேஞ்ச். ஸோ பெர்முடேஷன் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். லீடிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் சச் அ வே வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர். ஆல்வேஸ் கம் டுகெதர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த லெட்டரில் வவல்ஸ் இருக்கும். இங்கே எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள், EAI 3 இருக்கா? ஸோ 3 லெட்டரையும் வவல்ஸ் கம் டுகெதர் அப்படின்னா அந்த 3 லெட்டரையும் நம்ம ஒரு லெட்டரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? மொத்தம் 7 லெட்டர் இருக்குது. அதில் 3 லெட்டரை ஒரே லெட்டராக நினச்சா என்ன வரும்? இந்த 3 லெட்டரையும் ஒரே லெட்டரை நினைக்கணும். அப்போ மீதி இருக்குது 4 லெட்டர், இந்த 3 சேர்த்து 1, அப்போ 5 லெட்டர். ஓகேப்பா? அப்புறம் 5 இது பெர்முடேஷன் நமக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ 5p இப்போ 5யுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எதுவுமே ஒமிட் பண்ணலை. ஸோ 5p 5 5p 5ன்னா என்ன வரும்? 5 4 3 2 1. இப்போ இதுக்கு கீழே டிவைடு வருமானு நம்ம மேலே போட்டோம் இல்லையா? ஏதாவது 1 2 வாட்டி வந்துச்சுன்னா போடணும்னு. இங்கே பாருங்கள் ஏதாவது 2 வாட்டி வருதான்னு பாருங்கள். ஏதாவது 2 வாட்டி வருதா? எதுவுமே 2 வாட்டி வரல. ஸோ கீழே எதுவுமே வராது. அப்போ இதை ஃபுல்லாத்தையும் பெருக்கணும்னா 26 6 24 25 120 170. இப்போது இதோடு விடக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்வேஸ் கம் டுகெதர் கொடுத்துருக்கோமோ அதில் 3 லெட்டர் இருக்குது. இப்போ இந்த 3 லெட்டருக்கும் நம்ம மறுபடியும் ஒன்று எழுதணும். அதாவது 3 லெட்டரு, இந்த 3யுமே நம்ம யூஸ் பண்ணணும்ல, அதனால 3 லெட்டரில் 3யுமே யூஸ் பண்ணியிருக்கோம். 3p3 3 × 2 × 1 32 6. இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கிடணும். பெருக்குனா 120 6 பெருக்குனா 12 6 5 12 60 6 12 72. ஸோ 120 6 பெருக்குனா 720. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இதே மாதிரி தான் பண்ணுறோம். இங்கே 2 வாட்டி வந்ததுனால டிவைடில் 2 ஃபேக்டோரியல் போட்டோம். அதுவே இங்கே எதுவுமே 2 வாட்டி வரல. ஸோ இதுக்கு டிவைடில் எதுவும் போட வேண்டாம். இன்கேஸ் வந்திருந்தால் நம்ம போடணும். அதுக்காக இந்த EAI போட்டோம் இல்லையா? அது 2 வாட்டி வந்துருந்துச்சுன்னா போடக்கூடாது. ஏன்னா எல்லா வவல்ஸுமே நம்ம ஒரு நம்பர்னு தான் அசியூம் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது தனியாக முடித்த பிறகு இங்கே எழுதும்போது வவல்ஸ்க்கு மட்டும் 3p3 போட்டிருக்கோம். இதுவே வவல்ஸ் 2 வாட்டி வந்துருந்துச்சுன்னா, இப்போ ஈக்கு பதிலாக 2 E இருந்துருந்துச்சுன்னா இதுக்கு கீழே நம்ம 2 ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா டிவைடில் பியில் பொறுத்த வரைக்கும் பெர்முடேஷனில் டிவைடில் எதுவுமே வராது.